வெல்கம் டு ஏபி கிரிக்கெட். இன்றைக்கி மேட்ச் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்டில் எம்எம்ஏ தெக்குதிரு. எல்லா விளையாட்டுலையும் தெரிச்சு பெற்றவங்க தெக்குதிரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். தெக்குதிரு மேட்ச் இன்றைக்கி 25 கிரிக்கெட் டோர்னமெண்ட்டு. ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபஸ்ட் மேட்ச் பிட்வீன் தெக்குதிரு விசஸ் கல்லம்பட்டி. இதில் டாஸ் முன்னா தெக்குதிரு இதில் டாஸ் முன்னா கல்லம்பட்டி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. தெக்குதிரு பேட்டிங் பண்ணிட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அருண், ஸ்ட்ரைக்லேயே அருண், நான் ஸ்ட்ரைக்லேயே அருண். இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் சொல்லியிருக்காங்க. 4 ஃபீல்டர் மட்டும் தான் உள்ளே சொல்லியிருக்காங்களே தவிர ஒரு பவர் பிளே ஓவர் எதுவும் இல்லை. ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா ஸ்ட்ரைக்கிங் பவுலிங் என்ன பிரகாஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் பால் அருண் சந்திக்கிற முதல் பந்து மேட்சோட ஒயிடோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் இந்த தடவை அழகா ஃபீல்டு தலைக்கு மேலே எடுத்து தான் விட்டாங்க. கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்பு பண்ணுறதை பார்ப்போம். நல்லா ஸ்டாப். ஒரு ஃபீல்டர் மிஸ் பண்ணாலும் பேக்கப் இருந்த ஃபீல்டர் நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் ஈஸி 2. அடுத்த பந்து முத்துசாமி வெட்டி கேப்டன் கமிட்டிக்கு வாங்க. அகைன் விரட்டி போனாங்க பாலுக்கு. நல்லா லைன் இங்கே பவுல் கையிலேருந்து டாட் பவுல். அடுத்த பந்து உங்களுக்கு எப்படி ஆப்டா கையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே த ஃபீல்டர் நல்லா ஸ்டாப். ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். ஏலியா த்ரோட்ஸ் இருந்தால் டைரக்டில் கண்டிப்பாக விக்கெட் இருந்திருக்கும், மிஸ் ஆகிருக்கு. அடுத்த பந்து லோட்டாஸை கரெக்டாக ஃப்ளிக் பண்ணிக்காங்க கூட சொல்லலாம். கேப்பில் போயிடும். நல்ல டேக்கன் பார்த்தா கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு ஃபீல்டர். ஐசி 2. அடுத்த பந்து அகைன் அப் டேக்கிங்கில் தரையோட தரையாக கேப்பில் போயிருக்கு. ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபீல்டரும் கூட கொஞ்சம் மிஸ் ஃபீல்ட் ஆகிருக்கு. ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் கிடச்சிடும். சிங்கிள். முதலோட கடைசி பந்து லாஸ்ட் 1 மோர். லோட்டாஸ் ஃப்ளிக்கு போனாங்க. சரியான கனெக்ட் இல்லை. லெக் பை பாடி டாக். லெக் பை முடியும் ஒரு சிங்கிள் கிடச்சிடும். சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க பவுலிங்கில். ஒரு ஒரு முடியல 8 ரன் ஆடி இருக்காங்க. எந்த ஒரு விக்கெட் இழக்காமல். இங்கே கல்லம்பட்டி தெக்குதிரு சாரி. செகண்ட் அவுட் ஸ்டார்ட்னா பிரசாத் பவுலிங்கில். ஃபர்ஸ்ட் ஒன் லோட்டாஸ் ஃப்ளிக்கு போனாங்க. சரியான கனெக்ட் இல்லை. இந்த தடவை ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டர் தான் நினைக்கிறேன். நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். தப்பான த்ரோ. நல்ல பேக்கப் இங்கே. நோ பாலுக்கு கால் பண்ணிட்டாங்க அம்பையர். இந்த பால் இலவச பந்து. கிரிக்கெட் பால் யூஸ் பண்ணுறான்றதை பார்ப்போம். இலவச பந்து. இந்த தடவை நல்ல ஒரு ஸ்லோயர் பவுலர் கையில் இருந்து கேப்டையும் பிளேஸ் ஆகிருக்கு. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். ரன்னிங் பிட்வீன் அகெயின் சிங்கிள். சிங்கிள் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ரன்னிங் பிட்வீன் லேச்சியாக இருந்த காரணத்தினால டாட் பால். அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் லாங் ஆனில் நல்ல டேக்கன் ஃபீல்டர். இங்கே விக்கெட் ஏர்லியாக ஒரு விக்கெட் பறி போகுது. இங்கே அருணோட விக்கெட். அடுத்த பந்து இவர் சந்திக்கிற முதல் பந்து அண்டர்லேயே வந்திருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஆப் டாக்கிங்கில் வித்தை கொடுக்காத பந்து வீச்சும் கூட ஸ்ட்ரெயிட்டாக தான் ஃபீல்டர் நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிள். நல்ல த்ரோ. வாட்டர் த்ரோ. அடுத்த பந்து நல்ல ஒரு ஸ்லோயர் ஃபிக். இங்கே கரெக்டாக வாட்ச் பண்ணி எடுத்துருக்காங்க கவரில். கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்பு தான் நினைக்கிறேன். உள்ள ஃபீல்டர் இருந்த காரணத்தினால பவுண்டரி போயிடுச்சு. பவுண்டரி அருண் பேட்லேருந்து முதல் பவுண்டரி இன்னைக்கு இன்னிங்ஸில். இன்றைக்கி டோர்னமெண்ட் வர முதல் பவுண்டரி கூட. நெக்ஸ்ட் ஒன் லோட்டாஸாக கரெக்டாக ஃப்ளிக் பண்ணியிருக்காங்க. ஹைட்டும் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்ப்போம். அதனால் டேக்கன் கூட ஃபீல்டர் அகைன் பேக் டு பேக் ஏர்லியாக 2 விக்கெட்டாலேருந்து வெளியே போகிறாங்க. ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே ஃபாலோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ரியாக்ட் பண்ணாங்க. பாலுக்கு கேட்ச் ட்ராப் ஆகி ஃபீல்டர் தாண்டி இருக்குது. பேக்கப் வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப். ரன்னிங் பிட்வீன் ஈஸி 2. அடுத்த பந்து ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுக்க பார்த்தாங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் லாங் ஆனில் ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர் 1 பவுன்ஸில் நல்ல ஸ்டாப் பண்ணுவார். ரன்னிங் பிட்வீன் டிஸ்டன்ஸ் போன காரணத்தால் 2 கிடச்சிருக்கு. ஈஸி 2. அடுத்த பந்து இந்த அண்டரில் குவிக்கராகவே வந்திருக்கு. ஸ்ட்ரெயிட்டாகவே கீப்பர் கையில் டாட் பால். பவுலிங்கில் காமேஷ் ரிமைனிங் 3. ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுத்து தான் விட்டாங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பு கண்டிப்பாக போயிருக்கு. பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் ஐந்தரை இன்சைட் ஆச்சு. பவுலரை போட்டு பவுலர் வந்துருவாங்க. பாலுக்கு குவிக்கராக நல்லாவே வந்திருக்காங்க. டேரெக்டாக தான் கண்டிப்பாக விக்கெட்டாக இருந்திருக்கும். இங்கே சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஃபுல் பேக் லென்த்தில் டாட் பால். கீப்பர் மிஸ் பண்ணாலும் அடுத்த டேக்கன் எடுத்து தெரிஞ்சிருக்காங்க. விக்கெட்டாகவும் மாறி இருக்கு. ரன் அவுட். 3 முடிவில் 35 ஆடிருக்காங்க தெக்குதிரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே ஸ்டார்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் குயிக்கராக போயிருக்கு. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் தலையை தாண்டிடுமோ. நல்லாவே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அடுத்த டேக்கனில் ஸ்டாப் பண்ண முடியாமல் பவுண்டரியும் போயிருக்கு. பவுண்டரி முதல் பாலே நாளோட வெல்கம் பண்ணி கொடுத்துருக்காங்க பவுலரை. செகண்ட் ஒன்
என்ன நீங்க 800 அடுத்த பந்து ஃபுல் பேக் லென்த்தில் வெளியே போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒயிட். நெக்ஸ்ட் ஒன். இந்த ரவி ஸ்லாட்டுக்கு வந்தாங்க, கவரில் தெரிச்சிட்டு போயிருக்கும் கூட சொல்லலாம். கேப்பில் போயிருமா. ஒன் பவுன்ஸில் ஃபீல்டர் நல்லாவே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 4 முழுசாகவே சேவ் பண்ணியிருக்காங்க. 2 ரன் வந்துருக்கு. ஈஸி 2. அடுத்த பந்து விட்டு கட்டுக்கு போனாங்க. லேட் கட்டுக்கு குயிக்கராக வந்திருக்கு. நல்ல ஸ்டாப் கீப்பர். டேரக்டர் மிஸ் ஆகி டாட் பாலாக மாறி இருக்கு. அங்கே ஓவர் த்ரோவும் மாறி இருக்கு. அகைன் ஒரு டேரக்டுக்கான ட்ரை, அதுவும் ஓவர் த்ரோ. இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்துடும் கண்டிப்பாக. 2. அடுத்த பந்து ஷார்ட் பால் கட்டுக்கு போனாங்க. சரியான கனெக்ட் இல்லை. ஷார்ட் பால் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும், வெளியவே போயிருக்கும். ரன்னிங் அப்படின்னு சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி 2. டாஸ் பால் ஃப்ளிக்கு போனாங்க. தரையாக தான் போயிருக்கு. ஸ்டேட் ஆஃப் த ஃபீல்ட் யங்ஸ்டர் வாட் அ ஃபீல்டு. நல்ல ஸ்டாப்பும் கூட. சிங்கிள். அப்போ நம்மளோட நோ பால் கொடுத்துருக்காங்க. இந்த பந்து இலவச பந்து யூஸ் பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். ஸ்ட்ரைக்கிங்களா பேட்ஸ்மேன் இங்கே ஆஃப் ஸ்டாம்பை கிளியர் அப்போ தான் பார்த்து கொடுத்துருக்கு. நோ பால் அகைன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் நோ பால் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். அகைன் ஒன் பவுன்ஸில் ஒயிடு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. பைஸில் ஒரு சிங்கிள் எக்ஸ்ட்ரா வந்துடும். ஃபர்ஸ்டா ஒயிட் +1. கடைசி 2. விட்டு லேட் கெடுக்க போனாங்க. ஸ்டேட் ஃபீல்டர் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சர்க்கிள் இருக்க ஃபீல்டர் நோக்கி நல்ல ஸ்டாப். ரன்னிங் சிங்கிள். கடைசி இன்னும் டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. லாஸ்ட் ஒன் ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பந்து. அண்டர்லேயே வந்திருக்கு. நல்ல ஸ்டாப்னு பார்த்தா கீப்பர் மிஸ் பண்ணி சிங்கிளாகவும் மாறி இருக்கு. சிங்கிள். லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த இன்னிங்ஸை முடிச்சிருக்காங்க கல்லம்பட்டி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 45 ஆடிருக்காங்க. 46 அப்படிங்கிற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் செல்வம் மற்றும் கோகுல். ஸ்ட்ரைக்கில் செல்வம், நான் ஸ்ட்ரைக்கிங்கில் கோகுல். ஃபர்ஸ்ட் பால் முதல் பால் லேட் கெடுக்க போனாங்க. குயிக்கராக வந்துட்டு ஃபுல் பேக்கில் வந்துடா டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். அகைன் ஃபுல் பேக்கில் அண்டரில் குயிக்கராக வந்திருக்கு. வாட்டர் டெலிவரி பேச யூஸ் பண்ணாங்க. கீப்பரை ஸ்டாப் பண்ணி கொடுத்த காரணத்தினால டாட் பால். சாரி டாட் பால்னு சொல்லியிருப்பேன். லெக் பை மூலியம் ஒரு சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். அடுத்த பந்து ஷார்ட் பால் பேஸ் யூஸ் பண்ணி கேப்பில் எடுத்தாங்க. குயிக்கராகவும் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பு. சர்க்கிள்குள்ளே 4 ஃபீல்டர் இருந்தனால பவுண்டரியாக மாறி இருக்குது. இந்த இன்னிங்ஸில் வர முதல் பவுண்டரி கோகுல் பேட்லேருந்து வந்திருக்கு. அடுத்த பந்து அகைன் அண்டர்லேயே வந்திருக்கு. கீப்பர் மிஸ் பண்ணி பேக்கப் நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிள் கிடச்சிருக்கு. பைஸ் மூலியமாக ஒரு சிங்கிள். கடைசி 2. ஃபர்ஸ்ட் ஓவரோட கடைசி 2. லாஸ்ட் மோர். ஃபுல் ஃபேஸ் யூஸ் பண்ணி டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க. பவுலிங்கில் அருண் டாட் பால். லாஸ்ட் ஒன் பால். நல்ல ஸ்டாப் இன்சைடஸில் கீப்பர். இங்கே டேரக்டர் ட்ரை பண்ணி தான் கண்டிப்பாக விக்கெட்டாக மாறி இருக்கும். அந்த எண்டில் சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள். அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க அருண். செகண்ட் அவுட் ஷாட்னா எம்எம்ஏ அருண் பவுலிங்கில் செகண்ட் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே பிகேன் த ஸ்டெம்ஸில் ஒயிடு. ஃபர்ஸ்ட் பவுண்டரி. நல்ல ஒரு ஸ்லோயர் கரெக்டாக வாட்ச் பண்ணி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்துருக்காங்க. ஹைட் பேர் டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்ப்போம். நல்ல டேக் அண்ட் லைனில் விக்கெட். இந்த ஓவரில் முதல் விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க அருண் ஏர்லியாவே. செகண்ட் ஒன். ஸ்டிங்கில் நியூ பேட்ஸ்மேன். ஷார்ட் பால் ஃப்ளிக்கிக்கு போனாங்க. சரியான கனெக்ட் இல்லை. தரையாக போயிருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. சிங்கிள். அடுத்த பந்து அண்டரில் கிக்கராக வந்திருக்கு. ஃபுல் பேஸில் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். ஏமாற்றி தூக்கி போட பார்த்தாங்க. வெளியே போயிருக்கு. கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க அம்பையர். ஒயிட். நெக்ஸ்ட் ஒன். சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ரவுண்ட் த ட்ராக்ல ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கு நினைக்கிறேன். இங்கே 6 கோகுல் பேட்டர் முதல் 6. இந்த டோர்னமெண்ட்டில் வந்த முதல் 4 கோகுல் பேட்லேருந்து தான் வந்திருக்கு. முதல் 6 கோகுல் பேட்லேருந்து தான் வந்திருக்கு. 32 ரன்கள். கடைசி 2. லாஸ்ட் மோர். அகைன் டவுன் த ட்ராக் போனாங்க. தரையோட பேருக்கு சரியான கனெக்டில் மிடில் ஆஃப் த பேட்லையும் பட்டுருக்காங்க தெளிவாக. நல்லா ஸ்டாப் லைனில் பவுண்டரி முழுசாக தடுத்து போட்டுருக்காங்க. நல்ல த்ரோவும் கூட. சிங்கிள். ஈஸி 2. சாரி லாஸ்ட் ஒன் மோர் செகண்ட் ஓவரோட கடைசி பந்து. ஸ்டேக்கிங்கில் இது வரைக்கும் செட்டில் ஆகி நிற்கிற பேட்ஸ்மேன் தரையோட ஸ்ட்ரைட் த ஃபீல்டர். சிங்கிள் தான் கிடைக்குமான்னு பார்த்தா டாட் பாலாகவும் மாறி இருக்குது. அங்கே ரன் அவுட்டாகவும் மாறி இருக்குது. அந்த எண்டில் ரன் அவுட். லாஸ்ட் இந்த ரன் அவுட்டோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க அருண். 2 ஓவர் முடியல 18 ஆடிருக்காங்க. 1 விக்கெட் இழந்து கல்லம்பட்டி. ஸ்டேக்கிங்கில் நியூ பேட்ஸ்மேன். முதல் பாலே லெக் பையில் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். மீதமுள்ள 11க்கு 27 ஆடணும். செகண்ட் ஒன். ஃபுல் ஃபேஸில் டாட் பால். அடுத்த பந்து
ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க டவுன் த ட்ராக்ல, வெளியே போயிருக்கு பால் ஒயிட். சரி வேமா வாங்க சரி போ. 5 ரூபா ஃபுல் ஃபேஸில் உட்லத்தில் டாட் பால். பேக் டு பேக் டாட்டாஸை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். போலிங் என்ன அருண் அவருக்கான செகண்ட் ஓவர் இது. அடுத்த பந்து அகைன் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க, தரையோட தரையாக போயிருக்கு லாங் ஆனில். ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர் தடுமாறி இருக்காங்க, கொஞ்சம் ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். 2 ஏழாவே ஓடி இருக்காங்க 2. அடுத்த பந்து டவுன் த ட்ராக் போனாங்க. இந்த ரோ ஃபுல் ஃபேஸ் லைன் அண்ட் லென்த்தில் டாட் பாலாக மாறி இருக்குது டாட் பால். அடுத்த பந்து இந்த தடவை பேட்டில் நிற்கிறதுக்கு நல்ல டேக்கன் கூட கீப்பார். இது வரைக்கும் பந்தே பிடிக்கல, தரையில் போச்சு. இந்த தடவை நல்லாவே பிடிச்சி கொடுத்துருக்காங்க பிகேன். 3 ஓவர் முடிவில் 22 ஆடி இருக்காங்க கல்லம்பட்டி. மீதமில் இருக்க 6 பந்தில் 24 ஆடணும். மேட்ச் எடுத்துகிட்டு போகணும்னா கண்டிப்பாக 4 பேர் ஷர்ட் ஆகும் மேட்ச்சில். ஆப்டாக் இனத்தில் வித்தை உட்காத பந்து வச்சு ஸ்ட்ரீட்டாக வித ஃபீல்டர் 2 பவுன்ஸில் மிஸ்ஃபீல் பண்ணி பவுண்டரியாக போயிருக்கு நினைக்கிறேன். பவுண்டரி முதல் பாலை நாடோட வெல்கம் பண்ணியிருக்காங்க. 6க்கு 24 அப்படின்ற இடத்துல. மீதமில் 5க்கு 20. 5 இருக்குது. டவுன் த ட்ராக் போனாங்க, சரியான கணக்கில் லோ டாஸாக கன்வெர்ட் பண்ணாங்க. சரி இந்த ஃபீல்டர்னு பார்த்தா கேப்பில் போய் ட்ராப் ஆகிருக்கு ரன்னிங் பிட்வீன். நல்ல ஸ்டாப், 2 கிடச்சிரும், ஈஸி 2. அடுத்த பந்து தப்பான பால் பிகேன் ஸ்டம்ஸில் ஒரு ஒய்டு. மீதமில் 4க்கு 18. சரியான கணக்கில் இந்த தடவை மிட் விக்கெட்லாம் தெரிச்சுட்டு போயிருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக அதை ஃபீல்டர்னு பார்த்தா ஃபீல்டர் மிஸ்ஃபீல் பண்ணி அருண் பேக்கப் வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓடி இருக்கப்பட்ட 2. இதில் 3க்கு 15 கண்டிப்பாக 2 பேர் சேர்த்தாவா. இந்த பால் மேட்ச் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி தரையோட தரையா ஃபுல் டாஸாக பிளிக்கு போனாங்க. சரியான கனெக்ட் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே அதை ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் நல்ல த்ரோவும் கூட ரன் அவுட்டான்னு பார்ப்போம். பெட் ஸ்காட் ஈஸி 2. ஓடி இருக்கப்பட்ட 2 அகைன். அடுத்த பந்து டவுன் த ட்ராக் போனாங்க, முன்னாடியே குத்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். பவுலர் டாட் பவுல். ஆல்ரெடி மேட்ச்குள்ளே வந்துட்டாங்க தெற்கு தெரு கடைசி 1. லாஸ்ட் 1 மோர். லாஸ்ட் இந்த அந்த மேட்சை வின் பண்ணுறாங்க தெற்கு தெரு. வெல் பிளேயர் பை கல்லம்பட்டி.